கர்த்தருக்கு சொல்றோம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உன் கட்டுகளை அறுப்பேன். ஆமேன். வசனம் 1 நாகும் 1 பதிமூணாம் என்ன சொல்றதுன்னா, இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இப்பொழுது நாளைக்கு இன்னைக்கு இந்த நாட்கள்ல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை. நுகம் உண்மையில இருக்கிற அவன் நுகத்தை, நுகங்கிறது மாட்டுக்கு கழுத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த நுகம் அது சுமக்க முடியாத சுமையை சுமந்துட்டு இருக்கும். இன்னைக்கு உங்க தலையை நிமிர முடியாம, தலை நிமிர்ந்து நடக்க முடியாம அநேக காரியங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம். அந்த நுகங்களை எல்லாம் கர்த்தர் முறித்து போடுகிறாரு. உங்க மேல சுமக்க கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துன்னு சொல்லிருக்காரு இல்லையா, தாங்க முடியாத பாரத்தை, குடும்ப பாரம், தொழில் பாரம், ஊழியத்துல இருக்க பிரச்சனை, நிறைய பாரங்கள் சுமந்துட்டு இருக்கீங்களா, அந்த பாரத்தை கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை தராரு. நுகங்களை முறிக்கத்தக்க அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை. அடுத்து பாத்தீங்கன்னா கட்டுகளை அறுப்பேன்னு சொல்றாரு. என்ன காரியங்களும் கையை கட்டி போட்டிருக்கு, அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம, அது பிள்ளையோட மங்கள காரியமா இருக்கலாம், சொத்து வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்ல வெளிநாட்டு பயணமா இருக்கலாம், இல்ல கோர்ட்டு கேஸ் ஆகலாம், எதுலையுமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு தொழில, வியாபாரம் பண்ற இடத்துல, இல்ல வேலை செய்யற இடத்துல, ஊழியத்துல, சரீரத்துல இருக்க பலவீனங்கள் எதா இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம கைகள் கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா, கத்த இன்றைக்கு கட்டுகள் தான் அறுக்கிற தேவனா இருக்கிறார், காயங்களை கட்டுக்கிற தேவனா இருக்கிறார். எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம கட்டி வைத்திருக்குதோ அந்த கட்டுகளை கத்தர் இன்றைக்கு அறுத்து உங்களுக்கு ஒரு விடுதலை தராரு. விசுவாசத்தோடு காத்துருங்க. அபிஷேகத்துக்கு கர்த்தாவே நோங்களை முறிக்கத்தக்க அபிஷேகத்தை தாங்கப்பா, அபிஷேகம் நோங்களை முறிக்கும் என்று சொன்னீரே. இந்த வசனத்தின் பிரகாரமாக இன்றைக்கு என் மேல் இருக்கிற என்னை சுத்தி என் மேல் என்னென்ன நுகங்கள் இருக்கு எல்லா நுகத்தையும் இயேசு கிறிஸ்துவின் முறித்து போடுங்கப்பா, என் கட்டுகளை அறுத்து போடுன்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா தராரு, உங்க கட்டுகளை அறுப்பேன்னு. என்னென்ன காரியங்கள் கட்டி வைத்திருக்கோ எல்லாவற்றையும் பாவ கட்டுகள், சாப கட்டுகள், அடிமைத்தனமாக பரம்பரையாக சந்தியாக ஒரு வியாதிகள், சுகரு, பிரஷரு, ஹார்ட் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாம எங்க வாழ்க்கையில எங்க தகப்பன் காலம் யாருமே புதுசா எதுவுமே சொந்தமா சுதந்திரிக்க முடியல, இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கும், இன்னும் கடனாவே இருக்கும், இன்னும் வியாதியாவே இருக்கும் சொல்றீங்களா, எல்லா நுகத்தையும் கர்த்தர் முறித்து போட்டு கட்டுகளை அறுத்து ஒரு விடுதலையை, ஒரு சமாதானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு தரப்படாது. விசுவாசத்தோடு காத்துருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உன் கட்டுகளை அறுப்பேன். ஆமென். God bless you.